புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் புறவழிச்சாலையில் சிறிய ரக விமானம் திடீரென தரையிறங்கியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. வானில் பறந்து கொண்டிருந்த சிறிய ரக விமானத்தின் முன்பகுதி கழன்று விழுந்து தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், இது குறித்தான மேலும் விவரங்களை சொல்லலாம். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் புறவழிச்சாலையில சிறிரக விமானம் திடீரென தரையிறக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது ஏன் நடந்தது, எங்கிருந்து அந்த சிறிரக விமானம் வந்தது என்ற விவரங்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. சேலத்திலிருந்து காரைக்குடி செல்வதற்காக இந்த சிறிரக விமானம் என்பது எடுத்து வரப்பட்டதாக சொல்லப்படுகிறது. சேலத்திலிருந்து புறப்பட்ட அந்த சிறிரக விமானம் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு மேல் வான்பரப்பில் வரும் பொழுது அதனுடைய முன்பகுதி, அந்த பூம்பொடியுடன் இருக்கக்கூடிய அந்த சிறிய விமானத்துடைய முன்பகுதியில பாகங்கள் கலந்து விழுந்ததாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு உடனடியாக தரையிறக்க வேண்டிய தேவை ஏற்பட்டதனால் வானில் பறந்து கொண்டிருந்த அந்த சிறிய விமானத்தினுடைய தரையிறக்கம் என்பது பைபாஸ் சாலையில இறக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில இந்த சிறிய விமானம் என்பது தரையிறக்கப்பட்டிருக்கிறது. வானில் பறந்து கொண்டிருக்கும் பொழுது பறந்ததனால் அடுத்த கட்டமாக அருகில் தான் திருச்சியினுடைய சர்வதேச விமான நிலையம் இருக்கிறது. அங்கு கூட அவர்கள் சென்று இறங்கியிருக்கலாம். ஆனால் அங்கிருந்து தரையிறக்கப்பட்டிருக்கக்கூடிய தொலைவில் இருந்து திருச்சி சர்வதேச விமானம் என்பது சாலை மார்க்கமாக தோராயமாக 20-23 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதுவரையிலும் அந்த விமானம் செல்வது சற்று பாதுகாப்பு குறைபாடானது என்பதனால உடனடியாக அவர் தரையிறக்க வேண்டிய தேவை ஏற்பட்டதாக விமானி தெரிவித்ததாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் விமானத்துடைய முன்பகுதி கலன்று விழுந்த காரணத்தினால்தான் கீரனூருடைய புறவழிச்சாலையில இந்த விமானி தரையிறக்கியதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மிக சாமர்த்தியமாக முன்பகுதி இல்லாத சூழல்ல விமானி அந்த சிறிரக விமானத்தை தரையிறக்கியிருக்கிறார். மேலும் விமானி சாலையில் விமானத்தை தரையிறக்கும் போது வாகன நடமாட்டம் இல்லாத காரணத்தினால் பெரிய அசம்பாவிதம் என்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. நல்வாய்ப்பாக விமானிக்கும் இந்த தரையிறக்கத்தில் எந்த வகையான ஆபத்து நேரிடவில்லை. அதே நேரத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த எந்த வாகனங்களுக்கும் இந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்படவில்லை. தொடர்ந்து இந்த வழியாக வரக்கூடிய சாலை போக்குவரத்து மட்டுமே விமானம் இறங்கியதனால் சற்று ஒரு தேக்கம் ஏற்பட்டிருந்தது. அதற்கு பிறகாக அரசு அலுவலர்கள், காவலர்கள் வந்ததனால் போக்குவரத்தும் சீர் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சிறிரக விமானம் தரையிறக்கப்பட்டதும் அதனை பார்ப்பதற்காகவே சாலையில் சென்று கொண்டிருக்கிறவர்கள் ஆங்காங்கே வாகனத்தை நிறுத்திவிட்டு அந்த விமானத்தை சூழ்ந்து கொண்டதனாலும் சற்று போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டது. தொடர்ந்து காவலர்கள் அவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய சூழல்ல விமானத்தை ஓரம் கட்டி தற்பொழுது அடுத்த கட்ட விசாரணைக்கு என்பது நடைபெற்று வருகிறது. சாலையில் தரையிறக்கப்பட்ட விமானத்தை மீட்டெடுத்து சொல்லக்கூடிய பணிகளும் தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எதனால் அது கலந்தது என்ற விவரங்களும் தற்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே ஒரு விமானம் புறப்படுவதற்கு முன்பாக தனியார் விமானமாக இருந்தாலும் சரி, பயிற்சிக்கான விமானமாக இருந்தாலும் சரி, அல்லது பொது போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அல்லது ராணுவத்துக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த வகை விமானமா இருந்தாலும் அது ஒரு முறை வானில் பறப்பதற்கு முன்பாக முழுமையாக பரிசோதிக்கப்பட்டு அது பறப்பதற்கான முழு தகுதியும் இருந்தால் மட்டுமே அது வான்வெளியில் பறப்பதற்கு அனுமதிக்கப்படும். அந்த வகையான முழுமையான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா என்பதெல்லாம் இந்த இனி வரக்கூடிய விசாரணையில் தெரிய வரும் என சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழலில் இந்த விமானம் எங்கிருந்து புறப்பட்டது, ஏன் இது தரையிறக்கப்பட்டது என்ற விவரங்கள் வெளியாக இருக்கின்றன. சேலத்திலிருந்து காரைக்குடிக்கு சென்று கொண்டிருந்த தனியாருடைய இந்த சிறிரக விமானம் என்பது வானில் பறந்து கொண்டிருக்கும் போது அதனுடைய முகப்பு பகுதி கலந்ததன் காரணமாக தற்பொழுது சாலையில் திடீரென தரையிறக்கப்பட்டது என்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.